எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீர் திருப்பமாக நடிகை திரிஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது வழக்கு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார். கட்சியின் நிர்வாகியை கட்டுப்பாட்டில் வைக்க முடியாத திராணி இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூவத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றியும் என்னை பற்றியும் தவறாக சித்தரித்து பேசக்கூடிய அனைவரையும் செருப்பால் அடிப்பேன் என்பதற்கேற்ப நடிகை திரிஷா அவர்களின் பேச்சால் ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அனைத்து ஏற்பாடுகளும் சினிமா துறையில் வளர்ச்சி அடைந்திருப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். இதன் பின்விளைவுகள் அனைத்தும் ஏவி ராஜு அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதன் அடுத்த நொடியே கூவத்தூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதும் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டதும் பல வியாபாரங்கள் நடைபெற்றது என்றும் அதில் பல எம்எல்ஏக்களும் பல நடிகைகளும் தொடர்பு படுத்தி பேசப்பட்டு அதற்கான ஆதாரங்கள் அனைத்தும் என்னிடம் இருப்பதாக சேலம் கிழக்கு பொருளாளராகவும் மாவட்ட நிர்வாகியாக இருந்த ஏவி ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் ஏவி ராஜு அவர்களை பற்றி கேட்டபொழுது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஏவி ராஜு அவர்கள் மண்ட கோளாறு காரணமாக செய்திகளை வதந்திகளாக பரப்பி வருகிறார் என்றுதான் கூறியுள்ளாரே தவிர அது முற்றிலும் தவறானது, ஆதாரம் இருந்தால் வெளியிடட்டும் என்று எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவில்லை என்று பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நிலையில்தான் கூவத்தூரில் நடந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே வெளியிட்டிருப்போம். அது அதிமுகவை இழிவுபடுத்தும் விதமாகவும் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களை பற்றியான தவறான கருத்துக்களை பற்றியான விமர்சனங்களையும் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் நாங்கள் அதற்கான அமைதியாகவும் அதிமுகவின் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்பதற்காக எந்த ஒரு சர்ச்சையான விஷயத்தையும் பேசவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளரை தற்பொழுது விமர்சனம் செய்யும் அளவிற்கு தற்பொழுது ஆளாகிவிட்டார் எடப்பாடி என்றும், எடப்பாடி பழனிசாமியின் பினாமியிடம் இருந்து 25 லட்சம் ஏவி ராஜு அவர்கள் ஏமாற்றிவிட்டார். இதற்கான பஞ்சாயத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்தபொழுது சரியான தீர்ப்பை வழங்காத காரணத்தினாலும் பினாமி என்ற ஒற்றை காரணத்திற்காக ஏவி ராஜு அவர்களை ஏமாற்றியது பற்றியான முழுமையான தகவலை ஆராயாமல் ஏவி ராஜு அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியதும் தான் தற்பொழுது ஏவி ராஜு அவர்கள் கூவத்தூரில் நடந்த அனைத்தையும் வீடியோ ஆதாரமாக சேகரித்து வைத்திருக்கிறார். அதை தேவைப்படும் பொழுது வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, முன்னாள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அனைவரின் குடும்பமும் நடுத்தெருவிற்குத்தான் வரும், கேவலப்பட்டு போய் தான் நிற்பார்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வம் அவர்கள் கூறுகையில், மீண்டும் அதிமுக எங்களது கைக்கு வரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே இது நடைபெறும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடிகை திரிஷா அவர்கள் தற்பொழுது அதிமுகவின் மீண்டும் யாராவது என்னை பற்றி விமர்சனம் செய்தால் செருப்பால் அடிப்பேன் என்றும் கூறியுள்ளது எடப்பாடி பழனிசாமியை குறிக்குமா என்று பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது.